வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுகிறேன். வணக்கம். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. வி.சி. சந்திரகுமார் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி ஆனா இந்த விஷயத்த தங்களுக்கு ஒரு படி கிடைத்த வெற்றியாகவே கருதுறாங்க. கடந்த முறையை விட இந்த தடவை வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை பற்றி கவலை இல்லை, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 10-12 வருஷமா பயிற்சியிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்போ வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. அண்ணன் பேராசூட்டை கட்டிட்டு குதிக்கிறாரு, தம்பிகள் எல்லாம் பேராசூட் இல்லாம குதிச்சு மண்டை செதறி செத்து போறான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பயிற்சி தான் அப்படின்னு சொன்னா தேர்தல் நடக்கும் போதே சொல்லி இருந்திருக்கலாம், நாங்க பயிற்சிக்காக தான் நிக்கிறோம், ஸ்பேரிங் போட வந்தது சும்மா விளையாண்டு பாக்குறதுக்காக தான், டம்மி பாபா தான் நாங்க, மற்றபடி எங்களெல்லாம் நீங்க ஒரு சீரியஸா விஷயமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். முதல்ல திமுக அவர்கள் தான் சீரியஸான விஷயமாவே எடுத்துக்கல. அது ஒண்ணு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி ஒரு இமாலய வெற்றி. 75% வாக்குகளை எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் வி.சி. சந்திரகுமார் அவர்கள் பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைகிறார். தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய 3.5-4 ஆண்டு கால ஆட்சி எவ்வளவு சிறப்பான ஆட்சி என்பதற்கு ஈரோடு மக்கள் அளித்த தீர்ப்பு இந்த 75% வாக்குகள். எதிர்த்து நிற்க யாருமே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு உள்ள ஒரு பெரிய வெற்றி. எல்லாரும் பயந்து களத்தை விட்டே ஓடினார்கள் அப்படிங்கிற அளவிற்கான வெற்றி. அதாவது யூஸ்வலா இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். எப்ப நடக்கும்னா, ஆட்சிக்கு 1 ஆண்டு காலத்துல இடைத்தேர்தல் வருது, 2 ஆண்டு காலத்துல இடைத்தேர்தல் வருது அப்படின்னா இந்த தேர்தல் புறக்கணிப்புகள் எல்லாம் நடக்கும். ஆனால் அடுத்த தேர்தலுக்கு 1 வருடம் தான் இருக்கு அப்படிங்கிற காலகட்டத்துல பெரும்பாலான எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் தேர்தலை எல்லாம் பெரும்பாலும் புறக்கணிக்க மாட்டார்கள். ஏன்னா அது ஒரு வாய்ப்பு. நம்ம ஊடகங்கள்லையும் பொது வழியிலையும் அரசுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மக்களிடம் நேருக்கு நேராக சொல்லி அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு அது ஒரு வாய்ப்பு. ஆனால் அரசுக்கு எதிரான எந்த ஒரு பிரச்சாரமும் எடுபடாது. அந்த அளவிற்கு அரசுக்கு ஆதரவான மனநிலையில், தலைவருக்கு ஆதரவான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த காரணத்தினாலதான் நாம தேர்தலில் நிக்கிறதே எனர்ஜி வேஸ்ட் என்கிற ஒரு முடிவுக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்தார்கள். அதனால் அவர்கள் தேர்தல் களத்திலேயே நிற்காமல் ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்திலேயே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்னைக்கு என்ன இதுல கொண்டாட தகுந்த விஷயம் அப்படின்னு சொன்னா, பொதுவாவே ஒரு ஆளுங்கட்சி ஏறக்குறைய 4 ஆண்டுகள் ஆட்சியில இருந்துட்டோம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்ல வெற்றி பெறுவதை விட யாருமே இல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா கூட கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் 75% வாக்குகள் என்பது எதிர்கட்சிகளுக்கு இந்த நாட்டு மக்கள் சொல்லுகிற செய்தி. இதுவரைக்கும் 1% வாக்காவது குறைஞ்சிருக்கணும்ல திமுகவுக்கு. நீங்க சொல்ற ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கு, ஒரு இமாலய அலை இருக்கிறது, அரசு நல்லாவே நடக்கல, தலைவர் மீது எந்த கரிஷ்மாவும் இல்ல அப்படிங்கறதெல்லாம் உண்மையா இருந்தா 1% வாக்கு குறைஞ்சிருக்கணும்ல. வாக்கு குறையவே இல்லை, கொண்டே போகிறது. இல்ல, அரசு இயந்திரத்தின் முழு ஒத்துழைப்போடு பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு நாம் தமிழர் உள்ளிட்ட பலரும் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, நாம் தமிழர் இதையெல்லாம் பேசுவதற்கு யோகியதையற்றவர்கள். நீங்க என்ன சொல்லணும், நாங்க திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு இந்த தேர்தல் களத்துக்குள்ளே புகுந்தார்கள். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க அண்ணன் தமிழா பாண்டியனை விட கூடுதல் வாக்கு வாங்கிட்டோம், நாங்க இந்த தமிழர் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு போட்ட அந்த பிரச்சாரத்துக்காக போட்ட அந்த சுயேட்சை வேட்பாளரை விட நாங்க கூடுதலா ஓட்டு வாங்கிட்டோம், நோட்டா விட கூடுதலா ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. மட்டார்னு போய் மலையில மோதின மாதிரி அங்க டெபாசிட்ங்கிற ஒரு பெரிய சோத்துல மோதி மண்டை உடைஞ்சு கிடக்குறாங்க. இப்ப என்ன சொல்லுவாரு, நான் 2வது இடத்துக்கு வந்துட்டேன்னு நாளைக்கு கூச்சமே இல்லாம அண்ணன் பேட்டி கொடுப்பாரு, கூச்சப்படாம பேட்டி கொடுப்பாரு, 2வது இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னுட்டு. மம்மி நான் செகண்ட் பிளேஸ் வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி, டேடி நான் செகண்ட் பிளேஸ் வந்துட்டேன் அப்படிம்பாரு. டேடி யாருன்னு கேட்டா ஹெச்ராஜா போய் சொல்லுவாப்ல, டேடி நான் செகண்ட் பிளேஸ் வந்துட்டேன், கண்ணா 2 பேரும் கண்ணா ஓடினாங்க அப்படின்னு டேடி இவருக்கு ஆறுதல் சொல்லுவார். அதுதான் நேரம் அங்க நடந்துட்டு இருக்கு. காரைக்குடிக்கு நேரம் வண்டி எடுத்து கிளம்பிருப்பாப்ல, இல்ல குருமூர்த்தி வீட்டை நோக்கி வண்டி எடுத்து கிளம்பிருப்பாப்ல. எந்த டேடி கிட்ட போனாலும் சரி 2வது இடம்ங்கிறத அவர் கிளைம் பண்ணிக்கலாமே தவிர மக்கள் அந்த இடத்த கொடுக்க விரும்பல. முதல் இடத்திற்கும் 2வது இடத்திற்குமான வித்தியாசம் ஏறக்குறைய ஒரு 90,000 வாக்குகள் அப்படிங்கிறது நான் 2வது இடம்னு சொல்லிக்க கூச்சப்படணும், வெக்கப்படணும். அதெல்லாம் அவர்கிட்ட இல்ல, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கட்டுத்தொகையை இழப்பதற்காகவே கட்சி நடத்தக்கூடியவர். தேர்தல் ஆணையத்திட்ட
ஒவ்வொரு வருஷமும் டெபாசிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரிய அளவுல கட்சி நடத்துறவர். திரள் நிதி வாங்கி என்ன பண்ண அப்படின்னு கேட்டா சொல்லுவார்ல, இந்த டெபாசிட் எழுதிருக்காங்கல்ல, அதுதான் என்னுடைய 12 13 ஆண்டு கால சாதனை அப்படின்னு சொல்லுவார்ல. அதனால வந்து அவருக்கு இதெல்லாம் பேசுறது தகுதி இல்லை. தேர்தல் நிதி கட்சி வழங்கி பார்த்திருக்கிறோம், தேர்தல் ஆணையமா நிதி வாங்குவோம்? ஏன் ஒரு டெபாசிட் கூட இது வரைக்கும் வாங்கல அப்படின்னா அது என்ன தேர்தல் வந்து? அதான் சொல்றேன், கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஆனா தேர்தல் ஆணையமே வந்து ஒரு கட்சிகிட்ட இருந்து நிரந்தரமாக வைப்பு தொகையை வாங்கி வச்சுக்கிட்டுனா அது நாம் தமிழர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கோம். அப்படியான ஒரு கட்சி அது. அதனால அவங்க வந்து ஏதோ வந்து நின்னோம் அப்படிங்கிறதுக்காக நின்னாங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படிங்கிற கதை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஊடகங்கள் இல்லாம இல்ல, மூளைக்கு மூளை ஊடகங்கள் இருக்கு. அதாவது ஒரு சின்ன தும்முனா இருமுனா கூட திமுக அரசுக்கு எதிராக செய்தியாக வெளியிடுவதற்கு நான் அந்த ஊடகங்களுடைய லிஸ்டே கொடுக்க முடியும். அப்படி ஊடகங்களுடைய பட்டியல் இருக்கிறது. எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்கிறது. எல்லாருமே ஒரு ஊடகமாக மாறி இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்க தானே சொல்றீங்க இளைஞர்கள் எல்லாம் எங்க பக்கம் இருக்கிறாங்க, திமுக எல்லாம் வயசானவங்க கட்சி, நீங்க தானே சொல்றீங்க, நாம் தமிழர் தானே சொல்றீங்க. அப்ப வயசானவங்க பணம் கொடுத்தா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களால அவங்களை மடக்கி பிடிக்க முடியலையா? நீங்க தான் சொல்றீங்க யூத் நாங்கெல்லாம் அப்படின்னுட்டு. அப்ப போய் பிடிக்க வேண்டியதானே, பிடிச்சி ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸ் ஏத்துக்கலையா வீடியோ வெளியிட வேண்டியதானே? அதிகாரப்பூர்வமாக நான் சொல்றது இவங்களே செட்டப் பண்ணி போட்ட வீடியோ எல்லாம் கிடையாது. அதிகாரப்பூர்வமாக காவல்துறையிடமோ, ரிட்டர்னிங் ஆபீசராக இருக்கக்கூடியவரிடமோ, மாவட்ட ஆட்சித்தலைவரிடமோ, தேர்தல் ஆணையத்திடமோ இதுவரை எத்தனை புகார்களை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது? தேர்தலை நிறுத்தக்கூடிய ஆப்ஷன் இருக்குல்ல. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது, ஓட்டுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை நிரூபிக்கிற பட்சத்தில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலே வரலாறு உண்டே, எத்தனையோ தேர்தலை நாம நிறுத்தி வச்சிருக்கிறோமே பணப்புழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி நீங்க ஏன் ஒரு லீகல் ஆக்ஷனுக்குள்ள போக முடியல? நிரூபிக்கணும். அங்க போய் தேர்தல் ஆணையத்துல போய் நான் வந்து ஆதாரத்தை நீ குடுன்னு கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் விரட்டி விட்டுருவான். பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆதாரத்தை நீ குடு அப்படின்னு சொன்னா நம்ம பொது பிரஸ் வேணா கேட்டுட்டு அமைதியா வந்துருவாங்களே தவிர தேர்தல் ஆணையம் அடிச்சு விரட்டிடுவாங்க. அதனால வந்து இவரால் எதையுமே நிரூபிக்க முடியாது. பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நிரூபிக்கணும். நான் இப்ப குற்றச்சாட்டு சொல்லுவேன், நாம் தமிழரும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு அங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப ஆதாரம் கேட்டீங்கன்னா அதை சீமான் தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். திமுக பணம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் பணம் கொடுத்துச்சு அப்படின்னு தான் கொடுக்கலன்னு சொல்லுங்க. நாங்களும் சொல்றோம் கொடுக்கல. இல்ல, இந்த தேர்தல்ல வந்து சீமான் முன்வைத்த பிரதானமான ஒரே ஒரு விஷயம் தான் அவர் முன்வைத்தது பெரியார முன் வச்சுதான் இந்த தேர்தல்ல சந்திக்க போறதாதான் அறிவிச்சாரு. வேற எந்த அவர் செய்த பிரச்சாரமும் சமூக வலைதளத்துல நம்ம செய்தியாவும் பார்க்கல. அது பெரிய அளவுக்கு மக்களாலையும் பேசப்படல. பெரியார் மட்டும்தான் பேசு பொருளாக இருந்தார். அப்ப பெரியாரை எதிர்த்து பேசி 15% வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்த்து போட்டியிடுவதற்கு அதிமுக, பாஜக எல்லோரும் பின்வாங்கிய நிலையில் தனி ஒரு கட்சியாக திமுகவை எதிர்த்து போட்டியிட்டது அப்படின்ற இந்த ரெண்டையும் அவங்க கிளைம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க எதை வேணா கிளைம் பண்ணலாம். இந்த தேர்தலில் சீமானுடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். திமுக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இந்த தேர்தலை எதிர்கொண்டது. பெரிய அளவில் அமைச்சர்கள் அனுப்பல, முதலமைச்சர் நேரடியா பிரச்சாரத்துக்கு போகல, துணை முதலமைச்சர் எங்களுடைய இளந்தலைவர் நேரடியாக பிரச்சாரத்துக்கு போகல. விக்கிரவாண்டியில கூட ஒரு காணொலி காட்சி வெளியிட்டோம். இங்க ஒரு கடிதம் தான் முதலமைச்சர் எழுதினார். தலைவருடைய கரிஷ்மாவையும் 3-4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளையும் மட்டும் நம்பி களத்திற்கே போகாமல் இந்த மாபெரும் வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 90,000 வாக்குகள் வித்தியாசம், 75%, 1,14,000த்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் களத்திற்கே போகாமல் பெற்ற வெற்றி இந்த வெற்றி. மாறாக சீமான் என்ன செய்தார்? இதுவரைக்கும் சீமான் அது நேரடியாக பொது தேர்தலா இருக்கட்டும், இடைத்தேர்தலா இருக்கட்டும், இவ்வளவு கடுமையான ஒரு உழைப்பை செலுத்தியதே கிடையாது. அங்கேயே குடியிருந்தார். ஈரோடு கிழக்கிலேயே முழுமையாக குடியிருந்து ஒவ்வொரு சந்திலையும் கூட்டம் போட்டார், ஒவ்வொரு தெரு முக்களையும் கூட்டம் போட்டார். அது ஒரு அர்பன் கான்ஸ்டிடன்சி, அது ஒரு பெரிய அளவு ரூரல் கான்ஸ்டிடன்சி கூட கிடையாது. அதுல ஈரோடு கிழக்குல நான் கடந்த இடைத்தேர்தலில் நான் வேலை செஞ்சிருக்கேன், அதனால சொல்றேன். அது ஒரு பெரும்பகுதி அர்பன் இருக்கக்கூடிய, பெரும்பகுதி மாநகர பகுதியில ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அந்த மாநகர பகுதியிலையும் ஒவ்வொரு சந்திலையும் போய் கூட்டம் போட்டு டெய்லி கூட்டம் பேசி டெய்லி ஓட்டு கேட்டு நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பு, அது நான் கட்சின்னு சொல்ல முடியாது, அந்த குழு இதுவரைக்கும் தன்னுடைய தேர்தலில் செலவு பண்ணின அந்த ஆற்றல் இருக்குல்ல, அதோடைய பீக் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் தான். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். இதை விட பெட்டரா ஒருத்தரால் உழைப்பு செலுத்த முடியும் அந்த கட்சியால முடியாது. அவ்வளவு எக்ஸ்ட்ரீம்ல போய் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு. ஆப்போசிஷன்ல யாருமே நிக்கல. அதாவது அதிமுக, பாஜக, தமாக எந்த ஒரு கட்சியுமே அங்க நிக்கல. அப்படியான ஒரு சூழலில் இவர்கள் விரும்பியது எல்லாமே டெபாசிட் வாங்கிடுவோம்,
யாருமே நிக்கல சார். நான் இவ்வளவு உழைப்பு உழைக்கிறேன், டெபாசிட் கிடைச்சிடும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் மக்கள் டெபாசிட்டுக்கு கூட நீ தகுதி இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை சீமானின் முகத்தில் அடித்து சொல்லியிருக்கிறார். சீமானை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதனுடைய பொருள். இதுல என்ன இதுன்னா, சீமான் ஒரு விஷயத்த திருப்பி 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 பண்றாரு. ரஜினியை போய் சந்திக்கிறார். ரஜினியை சந்திச்சுட்டு வந்து சங்கினா நண்பன் அப்படிங்கிறார். அங்கேயே ஈரோடு கிழக்குக்கான பிரச்சாரமும் யுத்தியும் தொடங்கி விட்டது. சங்கினா நண்பன் தான் ஆரம்பிச்சாரு. அப்படி ஆரம்பிச்சாரா? அடுத்து என்ன பண்றாரு? ஹெச் ராஜா அறிஞர், பேரறிஞர், ஹெச் ராஜா பெரிஞர், பேரறிஞர், பாண்டே வந்து அறிஞர், தமிழிசை அக்கா, மோடி வந்து ஐயா, இவ்வளவும் சொல்றாரு. இவ்வளவும் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் பெரியாரை மிக கொச்சையாக கீழ்த்தரமாக பெரியார் சொல்லாததையெல்லாம் தன்னுடைய ஆழ்மன வக்கரங்கள்லாம் இருக்குல்ல, ஆழ்மன ஆசை, அதையெல்லாம் பெரியாரின் பெயர்ல எழுதி வன்மத்தை கற்கிறார். அதற்கு என்ன நோக்கம்னா, சங்கிகளுடைய வாக்குகளை, பாஜகவினுடைய வாக்குகளை அறுவடை செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோட தான் அவர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இல்லைன்னா ஹெச் ராஜாவை எதுக்கு பேரறிஞர் அப்பன்னு சொல்லணும், என்ன அவசியம்? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் சங்கிகளின் ஓட்டுக்காக வேலை செய்தார். அதை வந்து பிஜேபி சைட்லயும் அக்னாலேஜ் பண்ணாங்க. எப்படி அக்னாலேஜ் பண்ணாங்கன்னா, பெரியார் குறித்து கீழ்த்தரமாக பெரியார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக இவர் சொல்லுகிறார். அடுத்த நாள் காலையில எங்க இருந்து ரியாக்ஷன் வருது? அண்ணாமலை கிட்ட இருந்து, பிஜேபியினுடைய அண்ணாமலையிடம் இருந்து ரியாக்ஷன் வருது. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் சொன்னதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பி வராப்புல. இன்னைய வரைக்கும் ஆதாரத்தை கொடுத்துச்சா? இன்னைய வரைக்கும் ஆதாரம் கொடுக்கல. இருந்தா தானே கொடுக்குறது. யூஸ்வலா ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க. பிஜேபி வந்து அதுக்கு ஃபேப்ரிகேட்டட் இண்டஸ்ட்ரியை வச்சிருக்காங்க. பொய் செய்திகளை பரப்புவதற்காக பெரிய பல்கலைக்கழகத்தை, பெரிய தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. அந்த கட்சியால இன்னைய வரைக்கும் ஆதாரம் கொடுக்க முடியலையே. எங்க அண்ணனுக்கு ஆதரவா நான் தாண்டா செய்வேன்ட்டு வந்து இல்ல, ஆதாரம் கொடுக்க வேண்டியதானே. இப்ப அது அல்ல செய்தி. ஆதாரம் இல்லைங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாம் தமிழருக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என்கிற செய்தியை பிஜேபியினுடைய தொண்டர்களுக்கு அந்த செய்தி மூலமாக அண்ணாமலை கடத்துகிறார். முதல் நாள் நான் பெரியாரை எதிர்க்கிறேன்னு சீமான் சொல்றார். அடுத்த நாள் நான் நாம் தமிழரை ஆதரிக்கிறேன்னு அண்ணாமலை சொல்றார். மூணாவது நாள் ஹெச் ராஜா பேரறிஞர், மோடி ஐயா அப்படின்னு சொல்றார். இந்த மூணுத்தையும் நீங்க கோத்து பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் தான் நம்முடைய சாய்ஸ் என்கிற மனநிலைக்கு சங்கி ஓட்டர்கள், சங்கி வாக்காளர்கள் அந்த பகுதியிலே வருகிறார்கள். சங்கின்னு நான் சொல்றது தமாகவையும் சேர்த்து, தமாகவோ வாக்காளர்களையும் சேர்த்து. அது என்ன, அது பாஜகவுடைய கிளை பிரிவா தானே இயங்கிட்டு இருக்கு, அவர்களையும் சேர்த்து. அப்போ இந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும்னு அவர் நினைச்சாரு. அது நடந்திருக்கிறது. எப்படின்னா, 2024 தேர்தல்ல அந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற ஓட்டு, அதாவது பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த ஈரோடு கிழக்கு அசம்பிளி செக்மெண்ட்ல திமுக பெற்ற ஓட்டு 86,600, அதிமுக பெற்றது ஒரு 34,800, நாம் தமிழர் பெற்றது 12,800, பிஜேபி பெற்றதும் ஏறக்குறைய ஒரு 12,780 ஓட்டு, அதே ஓட்டு. இப்ப பிஜேபியினுடைய 12,000 சொச்சத்தையும் நாம் தமிழருடைய 12,000 சொச்சத்தையும் சேர்த்தீங்கன்னா 25,000 வந்துருக்கு. அந்த 25,000 தான் இப்ப 23,000 நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப சங்கி வாக்குகள் முழுமையாக சீமானை நம்பி போயிருக்கு. அது இந்த தேர்தலில் பிஜேபி அங்க நிக்கல, பிஜேபி கேண்டிடேட் அங்க நிக்கல, இவர் கடுமையாக பெரியாரை எதிர்க்கிறார், மறைமுகமாக அங்க பாஜக அவருக்கு வேலை செய்தது. அந்த காரணத்தினாலதான் இந்த 23,000 அப்படிங்கிற எண்ணிக்கை வந்திருக்கு. இப்ப அதிமுகவுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலையா அப்படின்னு கேட்டா ஆகல. அதிமுக பெற்ற அந்த 34,800 ஓட்டுல 25,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கின்றன. 5,000 ஓட்டு போல் ஆகல, பாக்கி 4,000 ஓட்டு நோட்டாக்கு போய். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது. இதை நீங்க விரிவா பகுத்தாய்ந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு கிளியரான செக்மெண்ட் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்காளர்களும் முற்று முழுதுமாக சீமானை நிராகரித்திருக்கிறார்கள். பெரியார் குறித்து சீமானுடைய விமர்சனத்தை அதிமுகவினுடைய தலைமை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். அதிமுகவினுடைய தலைமை கேட்டும் கேட்காமலும் போல நடிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து சீமான் பெரியார் குறித்து பேசுவதற்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனால் அதிமுகவினுடைய என்ன போற போக்குல சொல்லிட்டு போனது, பிரஸ் கேட்டுக்காக பதில் சொன்னது, எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்தார். அந்த அதிமுக சொல்ற ஜெயக்குமார் பேசினாரு, செல்லூர் ராஜு பேசினாரு. பழனிசாமிக்கு எங்க வலிச்சது? பழனிசாமி ஏன் பேசல? அட்லீஸ்ட் உன் பேரை சொல்லாம, முதலமைச்சர் கூட பேரை சொல்லாம பதிலடி கொடுத்தார். அந்த மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அப்ப அது குறித்து பேசுவதற்கே நீங்கள் தயாராக இல்லை. ஆனால் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தெளிவானவர்கள். தன்னுடைய தலைமை விலை போயிருக்கிறது, தன்னுடைய தலைமை சோரம் போயிருக்கிறது என்றாலும் கூட
பெரியாருக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று ஈரோடு கிழக்கிலே அதிமுகவினுடைய தொண்டர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியால் கவரப்பட்ட காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரியாரோட ஓட்டு போட்டாங்க. இல்ல இதுல ரொம்ப பெரிய பியூட்டியான விஷயம் என்ன தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு 23,000, நோட்டா வாங்கின ஓட்டு ஏறக்குறைய 6,000க்கு மேல. அதுல குறிப்பா கடந்த இடைத்தேர்தல்ல 2023, 24 அந்த காலகட்டத்தில் நடந்த இடைத்தேர்தல்ல நோட்டா ஒரு 700 சொச்சம் வாக்கு தான் வாங்கியது. 700 சொச்சம் வாக்கு இன்னைக்கு 7,000 வாக்குகள் வரைக்கும் வந்திருக்கிறது, 6,500 வரைக்கும் வந்திருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான வெறுப்பு இருந்தால் கூட நான் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டேன், நான் நோட்டாவுக்கு போட்டாலும் போடுவேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அந்த ஈரோடு கிழக்கு. அவ்வளவு கேவலமான ஒரு தேர்தலை பெற்றுட்டு நான் 2வது இடம் வந்துட்டேன் மம்மி அப்படின்னு சொன்னா வெக்கமா இல்ல? தம்பிகள் நம்புவாங்களா? இதுல இந்த அதிமுக பத்தி நீங்க குறிப்பிட்டது அது ரொம்ப முக்கியமான பார்ட். நீங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தொடர்ச்சியா தேர்தல் களத்துல பூத் லெவல்ல பாத்திருக்கீங்க. சமீபத்துல நடந்த எல்லா தேர்தல்கள்லயும் பூத் லெவல்ல கவுண்டிங் வரைக்கும் நீங்க தேர்தல் பரப்புரையில இருந்து எல்லா வேலையிலையும் பார்த்திருக்கீங்க. அதிமுக தொண்டர்கள்ல ஒரு கடுமையான கலைஞர் வெறுப்பு அப்படின்றது அதிமுக தொண்டர்கள் மத்தியில பார்க்க முடியும். அது என்ன ஆனாலும் அது ரெட்டலையை தவிர வேற எங்கேயுமே அந்த கை மாறாது. அப்ப அந்த கை மாறுது அப்படின்னா அது எப்படி மாறுது, அதற்கு காரணம் என்ன? 2வது, இப்படி மாறுவது அதிமுகவுக்கு ஏற்படுத்துகின்ற சிதைவு, அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லீடர் சென்ட்ரிக் பார்ட்டி. தலைமை மட்டும்தான் அங்க முக்கியம். அதுக்கு அடுத்து சின்னத்தை காக்கிற தலைமை. இன்னைக்கு சின்னம் இருக்கிறது, அதை காக்கக்கூடிய தலைமை ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடராக இல்லை. அது ஒண்ணு. கலைஞர் வெறுப்பு என்பது மட்டும்தான் ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அடித்து உடைத்தெறிந்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, இந்த 4 ஆண்டு கால ஆட்சி, நீங்க ஒரு ஊருக்கு போய் சாதாரணமா விசாரிச்சீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பாதிக்கு பாதி அதிமுக காரர்களாக தான் இருப்பார். திமுக காரர்கள் என்ன புலம்பலாம், ஐயோ எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னுட்டு. ஆக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி பவுண்டரி இந்த அரசு எல்லா தரப்பு மக்களையும் நலத்திட்டங்களின் மூலம் கவர் செய்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அது நேரடியாக ஒரு 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 பண பலனாக இருக்கட்டும், நலத்திட்டங்கள்ல காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், கல்வி ஊக்கத்தொகைகளாக இருக்கட்டும், கல்வி வளர்ச்சி பணிகளாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் நீங்க குமுலேட்டிவா எடுத்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு ஒரு 40 ஆண்டு கால அரசியல் தேவைப்பட்டது. தன்னுடைய ஆட்சி காலத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் பலன் பெறாத குடும்பங்களே இல்லை அப்படிங்கிற நிலையை எட்டுவதற்கு கலைஞருக்கு ஒரு 4 ஆட்சி தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் 4 ஆண்டுகளில் அந்த சாதனையை எட்டிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் பலன் பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற நிலைமையை வெறும் 4 வருஷத்துல அட்டைன் பண்ணிட்டார். இது கலைஞர் காலத்தில் பெற முடியாது. காலம் ஒரு தொடர்ச்சியான வாய்ப்பு கொடுக்கல, அல்லது அன்னைக்கு இருந்த பாவர்ட்டி லைன், அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதெல்லாம் வேற. இருந்தாலும் கலைஞர் ஒரு 4 ஆட்சி 5 ஆட்சியில குமுலேட்டிவா செய்த விஷயங்களை 4 வருடத்தில் செய்யக்கூடிய ஆற்றலோடு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் வந்தார். அப்ப அந்த கலைஞர் வெறுப்பு அப்படிங்கிறத முதல்ல உடைச்செறிஞ்சிட்டார். நலத்திட்டங்கள் அல்லது அரசு திட்டங்களின் மூலமாக அதிமுக வாக்காளர்களையும் குறிப்பாக பெண் வாக்காளர்களை தன்னை நோக்கி ஈர்த்திருக்கிறார். 3வது, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு தலைமை அப்படின்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை தானே தவிர வேற யாரும் இல்லைங்கிறது தான் தொடர்ச்சியான வெற்றி சொல்லு. நீங்க 2019 ஜெயிச்சோம், 21 ஜெயிச்சோம், 24 ஜெயிச்சோம், 24 பிறகு இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 4 ஆண்டுகள்ல ஒவ்வொரு தேர்தலையும் நாம தான் ஜெயிச்சோம். இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா நாடாளுமன்ற தேர்தல்ல பெற்ற வாக்குகளை விட இந்த தேர்தல்ல பெற்ற வாக்கு அதிகம். நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சப்ப நீங்க என்ன சொன்னாங்க, மோடியை பிடிக்காமல் திமுகவுக்கு வாக்களித்து விட்டார்கள் அப்படின்னு தானே சொன்னாங்க. ஆனா அப்ப இடைத்தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலை விட ஓட்டு குறைஞ்சிருக்கணும்ல. மோடியை பிடிக்காம தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அன்னைக்கு 86,000 பேர் போட்டாங்க, இன்னைக்கு 1,14,000 பேர் போட்டிருக்காங்கல்ல. அப்போ மோடியை எதிர்கொள்வதை விட எங்களுடைய தலைவர் தலைமையில் நாங்கள் தேர்தலை எதிர்கொண்டால் கூடுதலான வாக்குகளை பெறுகிறோம். அது ஈரோடு கிழக்குல மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்த இடைத்தேர்தலையும் அது அந்த விஜயதாரணி ராஜினாமா பண்ணதுனால வந்த இடைத்தேர்தல் இருக்குல்ல, அந்த இடைத்தேர்தலையும் அது நிரூபணமானது. உதாரணத்துக்கு விஜய் வசந்த் அவர்கள் பாராளுமன்ற வேட்பாளராக பெற்ற வாக்கை விட அந்த குறிப்பிட்ட தொகுதியில் தாரகை கெட்பட் அவர்கள் பெற்ற வாக்கு ஏறக்குறைய ஒரு 5,000-6,000 ஓட்டு கூட. அப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை
நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரிப்பவர்களை விட சட்டமன்ற தேர்தலில் ஆதரிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கன்னியாகுமரி மாவட்ட இடைத்தேர்தலும் சொல்லுது, இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் சொல்லுது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் சொன்னது. ஓகே, அப்ப மோடி எதிர்ப்பு தான் ஸ்டாலினுடைய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்றது பொய்ன்னு சொல்றீங்க? அதுதான் தொடர்ச்சியா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறோம், எல்லா இடைத்தேர்தல்களையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நின்னு ப்ரூவ் பண்ணிருக்கணும். குறைந்தபட்சம் பாஜக நின்று இருக்கணும். தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் நடத்துது, நாங்களா தேர்தல் நடத்துறோம். அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுங்க. முறைகேடு நடக்குது அப்படின்னா தேர்தலை நிறுத்தக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்துல முறையிடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப உங்க தேர்தல் ஆணையத்தால, மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தால ஒரு இடைத்தேர்தலை கூட ஒழுங்கா நடத்த முடியாதுங்கிற முடிவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரா? இப்ப அதை கேட்கணும்ல. தேர்தல் ஆணையம் குறித்த அடிப்படை புரிதலற்றவர் அண்ணாமலை, அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்தப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை டாக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். இவரு இந்திய தேர்தல் ஆணையத்தை டாக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவருடைய கோயம்புத்தூர்ல நின்று தோத்தார் இல்லையா இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல, அப்ப மாநில தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டினாரு. தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ எந்த தேர்தலை யார் நடத்துறாங்கிறது கூட தெரியாத அடிப்படை புரிதலற்றவர் அவர். அதனால அவருக்கு தெரியாம இருக்கும். ஆனால் மோடியும் பாஜகவினுடைய டெல்லி தலைமைக்கு இது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும்ல. இப்ப நின்று ப்ரூவ் பண்ணிருக்கணும். நீங்க இல்ல மோடி எதிர்ப்பு தான் உங்களுடைய ஓட்டு, திமுகவுக்கு ஆதரவான ஓட்டு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதை தேர்தலை நின்று ப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த தேர்தலினுடைய அவுட்கம்ஸ் அப்படின்றத தாண்டி பிரதானமா இன்னொரு விஷயம் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. சீமானை பின்னால் இருந்து பிஜேபியும் அதிமுகவும் பேக்கப் பண்றாங்க, அல்லது வேறு ஒரு பெர்செப்ஷன் பில்டு பண்றதுக்காக அவரை பொசிஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டது. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு, அதிமுகவினுடைய அத டிஸ்இன்டகிரேஷன் சொல்றதா அல்லது டிஸ்ஓரியன்டேஷன் சொல்றதா, அத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு என்ன நடக்குது ஃபீல்டுல? இல்ல ஆக்சுவலா நாம் தமிழர், பாஜக, அதிமுக இவர்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அவர்கள் தீட்டிய திட்டம். நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையினாலதான் தொடர்ச்சியாக இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து வருகிறார். சி.வி. சண்முகத்தினுடைய கை ஓங்கி விடுமோ என்கிற அச்சம் தான் அவரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தவிர்க்க வைத்தது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அடுத்து உடனடியாக கொஞ்ச காலத்திலேயே நடந்த தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி என்கிற அந்த சட்டமன்ற செக்மெண்ட்ல அதிமுக நல்ல ஃபைட் கொடுத்திருந்தாங்க. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில தோத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் நல்ல ஃபைட் கொடுத்த ஒரு தொகுதியாக விக்கிரவாண்டி இருந்தது. ஆனால் சி.வி. சண்முகத்தின் கை ஓங்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த தேர்தலை தவிர்த்திருக்கிறார். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் ஒரு ட்விட் போடுறாரு. அதாவது அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆரோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவரை அமைப்பு செயலாளராக கட்சியினுடைய உயர் பொறுப்பு ஒன்றில் அமர்த்தியதற்காக கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டில் வந்த செய்தியை கட்டம் கட்டி ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பழைய செய்தியை எடுத்து ட்விட் போடுறாரு. அடுத்து 3வது நாள் 4வது நாள் எடப்பாடி பழனிசாமி நாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அறிவிக்கிறார். அச்சம், எங்க செங்கோட்டையனுடைய பெயர் வந்துருமோ, செங்கோட்டையனை மையப்படுத்தி களம் நகர்ந்துருமோ அப்படிங்கிற அச்சத்தினுடைய விளைவாக அவர் பயந்து ஓடி இருக்கிறார். திமுகவை பார்த்து பயப்படுவதற்கு முன்னால் அவர் சொந்த கட்சியினுடைய தொண்டர்கள், சொந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை கண்டு பயந்து ஓடுகிறார் அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயம். நீங்க தலைமை தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லுது, அப்ப மக்கள் தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு போட வந்திருக்க மாட்டாங்க. ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஒரு 4000 5000 பேர் தான் அவருடைய பேச்சு கேட்டு ஓட்டு போடாம இருந்திருக்காங்க. 5000 பேர் நோட்டாவுக்கு போட்டுருக்காங்க. இந்த 2 பேருமே பழனிசாமி பேச்சை கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. வெறும் 10,000 பேர் தான் பழனிசாமி பேச்சு கேட்டிருக்காங்க. கடந்த முறை பெற்ற 35,000 வாக்குகளில் 25,000 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இவர்கள் செய்ய விரும்பிய கூட்டுச்சதி தலைமை அளவுல நடந்திருக்கு. அதாவது பழனிசாமி, சீமான், அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து நடத்தின அந்த சதி திட்டத்தில் தலைமை அளவில் அதிமுக இணங்கி விட்டது, தொண்டர்கள் இணங்கவில்லை. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தலைமையும் இணங்கி இருக்கிறது, தொண்டர்களும் இணங்கி இருக்கிறார்கள். வாக்காளர்கள் பிஜேபியினுடைய கட்சி சாராத வாக்காளர்கள் 1-2 பேர் இருந்தா அவங்களும் இணங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவு சொல்லுது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க வாங்கின 12,000 இவங்க வாங்கின 12,000 சேர்த்துதான் இப்ப 24,000 அப்படிங்கிற அவுட்கம் வந்திருக்கு. சரி, இதுவே இப்படியே ரிவர்ஸ் வைஸ் வெர்சா நடக்குமா? ஒருவேளை பிஜேபி அங்க கண்டெஸ்ட் பண்ணி
நாம் தமிழர் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இந்த மாதிரி ஒரு ஆதரவு தெரிவித்தால் அங்க வந்து நாம் தமிழர் ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆகுமான்னு ஆகாது. ஏன் அப்படின்னா இவருடைய தலைமை வேணா கம்ப்ளீட் சங்கியா மாறி இருக்கலாம், ஆனா கீழே வந்து அவர்கள் தமிழ் தேசியம் பேசி அந்த மாதிரி ஒரு லட்சியவாத அப்படியெல்லாம் பேசி வந்தவர்கள் தானே. அப்படி இருக்கும்போது ஏமாற்றப்பட்டிருக்காரு, சீமானால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஆனா அண்ணாமலைக்கு போய் ஏமாறுவாங்கன்னு நான் நம்பல. அந்த அளவுக்கு மோசமானவர்களாக சீமானின் தம்பிகளை நம்ம பார்க்க வேண்டாம். அவர்கள் சீமானுக்கு மட்டுமே ஏமாறக்கூடியவர். அவர் முழுமையா பாத்தியம் பண்ணி கொடுத்தவங்க, சீமான்கிட்ட மட்டும் தான் ஏமாறுவேன் அப்படின்னு பாண்டு பேப்பர் எழுதி கொடுத்து வந்தவங்க. ஸோ வந்து அதனால வந்து அவங்க அண்ணாமலைகிட்ட போய் ஏமாற மாட்டாங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும்தான், 12,000 அப்படிங்கிற வாக்கை வந்து 23,000 சீமான் மாற்றுவதற்கு தன்னுடைய மொத்த உடையையும் கலட்டி விட்டு காவி உடை அணிந்து கொண்டு ரோட்டில் திரிய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ராஜாவை பேரறிஞர் என்று சொல்லி, மோடியை ஐயா என்று சொல்லி, பெரியாரை கீழ்த்தரமாக பொய்யாக விமர்சித்து பாஜகவின் ஆதரவால் பெற்ற ஓட்டு தான் இதுங்கிறது தான் விஷயம். 23,000 ஓட்டு வாங்குறதுக்கு தம்பி சீமான் வந்து சங்கி சீமானா மாற வேண்டியது. உடனே பிஜேபி வந்துருவாங்க, அப்ப எங்க தயவுல தான் ஓட்டு வாங்குவாங்களா அப்படின்ட்டு. எந்த தயவுல வாங்கினாலும் 2 பேரும் டெபாசிட் கீழே தான், அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக களத்திலிருந்தும் அறிவுத்தளத்திலிருந்தும் பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.